ஹாய் கைஸ், இது பென்டன் அல்டிமேட் ஏலியன்ஸ் காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷனோட பார்ட் 4 வீடியோ கேம் பிளே தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த மிஷன் வந்து முடிக்க போகிறோம். ஆக்சுவல் ஃபைன் தான் இப்போதைக்கு அந்த ஃபைட் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி இல்லை, இவன் ஹெல்த்தை ரொம்ப குறைக்கிறான். சைடில் போயிட்டு அந்த பாக்ஸை உடச்சி இவனை அடிக்கிறதுக்கு எப்படி அடிக்கிறதுன்னு தெரில, நான் பார்க்கணும். ஆனால் ஆக்சுவலி மேலே வந்து அந்த ஃபைட் எடுத்த லாஸ்ட் வீடியோவில் அதை முடிச்சுட்டான். ஆனால் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் மேலே ஸ்னைப்பரு. இப்போ அவனை எப்படி அடிக்கிறதுன்னு தெரில, அதெல்லாம் வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ மேலே திரும்ப போய் அவனை அடிச்சுட்டு அந்த கேட்டை எப்படி திறக்கணும். ஓகே, இந்த தாவி பிடிச்சி போகிறதெல்லாம் ஆக்சுவலி கொஞ்சம் ப்ளூவாகி தெரியும் பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்போ தெரியவே இல்லை. அதான் இந்த ஒரு பிரச்சனை. தெரிஞ்சால் கூட அதுமாதிரி ப்ளூவாகி காட்டினா கூட சரி, இவன் பிஃப் பண்ணுறதே காட்ட மாட்டேங்குது. ஐயோ, திரும்பயுமா கைஸ், திரும்பயுமா போங்க. நான் எடிட் பண்ணிட்டேன். எனக்கு அது சண்டை போட பிடிக்கல, நான் அதை காட்ட விரும்பலை. ஸோ அதனால் எடிட் பண்ணிட்டேன். இப்போ வாட்டர் ஹசார்ட் யூஸ் பண்ணி இதை செக் பண்ணலாம். இவனை விட்டே வீட்டுக்கு வாட்டர் ஸ்ப்ரே அடிக்க விடலாம் போல், நல்லா யூஸ் ஆகலாம். ஓகே, இவன் நல்லா ஓகே. இப்போ சுற்றிக்கிட்டு எதுவும் இல்லை. இப்போ உள்ளார போய் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஐயோ ஓகே, அவன் உடைக்கிறானா? இப்போ சட்டுன்னு ஓட சொல்கிறாங்க. ஐயோ இல்லை, உடைக்காதே பா. அங்கே பாருங்க ஏங்க, அந்த ஹண்டர் நமக்கு ரிட்டன்னா சீரியஸ்லி கடுப்பேற்றினா இங்கே கடுப்பேற்றான். ஓகே, ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்குவோம், இல்லைனா ப்ராக்ரஸ் போட்டுக்குவோம். ஓகே, ஜஸ்ட் சேவ். ஓடு சீக்கிரம் ஓடு, வேகம் பத்தலை. ஓகே, இப்போ கான்ஃபைட் யூஸ் பண்ணி போனால் ஹெல்த்து குறையதா இல்லையான்னு தெரியல. இடிஞ்சு விழுது. ஐயோ வந்துட்டேன். இப்போ திரும்ப ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஓகே, இப்போ திரும்ப தான் ட்ரை பண்ணணும். சரி, வச்சுக்கோ. இல்லை கமாண்ட்ரா, இல்லையா மாறு யோமேன், இல்லையா மாறு. ஐயோ, அடிக்கடி இந்த இதில் பக்கு வந்தது லைட்டாக, அது கொஞ்சம் கடுப்பேற்றுது. அது நிறைய பக்கு ஆக்சுவலி ஸ்லோ மோஷனில் அதனால. ஓகே, இப்போ நான் வந்து உடைக்கிற சீன்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் இப்போ பாம்பயர் யூஸ் பண்ணி தான் போகணும்னு, ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியல. அந்த வழி டக்குன்னு நம்ம போன உடனே உடையுது. ஸோ ஆனால் இவனுக்கு ஹெல்த்தும் குறையுது பார்த்தீங்கன்னா. எனர்ஜி யூஸ் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு குறையாதுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஐயோ இல்லை கேஸ், நான் எனர்ஜி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கடுப்பாக இருக்குது. அதை இது பண்ணிட்டு வாங்க இப்போ போய் எனர்ஜி யூஸ் பண்ணுவோம். அவன் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா அவனுக்கு ஸ்பீட் ரெசிஸ்டன்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஃபார்ம் ஃபயர்லேயே முடிக்க முடியலனாலும் பார்க்குறேன். எனர்ஜி தான் ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன். பெஸ்ட் ஆப்ஷனாக இப்போ ஃபயர்லேருந்து எஸ்கேப் பண்ணால் வேறு வழி இல்லைன்றாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி செத்துட்டேன். ஓகே, இப்போ நான் எனர்ஜி தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ சேவ் பண்ண இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்க முடியாதுன்ட்டு. ஓகே, இப்போ எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம அங்கே போட்டுருக்கோம். ஆனால் எனர்ஜி தான் இப்போ ஒரே வழி. அவனை யூஸ் பண்ணி அவாய்ட் பண்ண முடியும் நான் நினச்சேன். பட் அவனை தான் இப்போ சூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐயோ விழுந்துட்டேன். கைஸ், இந்த கேம்ஸில் அப்டேட்ஸ்லாம் பற்றியுமே எனக்கு இதுக்கு முன்னாடி நான் விளாண்டுருந்தா கூட ஓகே ஓரளவுக்கு ஓகே வச்சுக்கேன். நான் இந்த கேமில் விளாண்டதே கிடையாது அப்டேட்ஸ்லாம். நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஓகே, கமான் வி கேன் டூ இட். ஓகே, வி கேன் டூ இட். கமான் தொப்பை வச்சு நடா. யூ கேன் டூ இட். தொப்பை பவர் கமான். ஐயோ மாறாது கமான் தொப்பை பவர் ஐயோ கமான் ஒட்டை பாரு தொப்பை தான் பாரு. தட்டி மாடு கைஸ் இருந்தால் என்ன பவர்னு பார்த்துக்கோங்க. ஐயோ, அதோட மட்டும்தான் சத்தியமாக அடி விடுது. எனக்கு இந்த பாட் பல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, வெளியே ஓடி வந்தாச்சு கைஸ். ஃபைனலி கேம் பேக். வெளியே ஓடி வந்தாச்சு. இப்போ பாருங்க, குதிச்சா நொறுங்குது தான் தொப்பை பவர். தடுக்க முடியாது தொப்பை பவரை. ஓகே, இப்போ அங்கே லோடிங்னு நினைக்கிறேன். ஓகே, வந்துட்டாங்க. இவன் தான் ஹண்டர். ஓகே, இப்போ வந்து ஏன் அந்த பார்த்து வந்துக்கிட்டே இருக்குன்னு கேட்குறான். ஓகே ஓகே இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக அனுபவிக்க கூட நான் ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் ஆகிட்டேன். பட் இப்போ வந்து எனக்கு கடுப்பாக தான் இருக்குது அப்படின்றான். வர இடையில இந்த எடிட்டிங்கில் நிறைய வேலை பார்த்தேன் சார், அதனால் படிக்கவே முடியல. ஓகே,
ம் இப்போ என்னடா ஓகே இப்போ நீ என் கூட எப்படி பேசிகிட்டு இருக்க கிவ்மி அந்த பீஸை என்கிட்ட கொடுத்துரு நான் உன்னை விட்டு வேண்டாம் அது அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க முடியாது கண்ணா ஓடுறேன்றான் ஓகே இப்போ என்ன நடக்க போகுது ஓகே இப்போ வந்து ஓகே இவங்க முடிஞ்ச காப்பாற்றிக்க டென்ஷன்றானா ஐயோ நான் எதுவும் யூஸ் பண்ணல ஐயோ யூஸ் பண்ணல செத்துட்டான் சரி என்னன்னே தெரியல சக்குன்னு அதுக்கு முன்னாடி நீ காமிச்சிட்டாங்க ஓகே நம்மளுக்கு சீரப் பண்ணுறாங்களா அதனால அவனுங்களை கொல்ல போகிறேன்றான் போல் ஓகே அதான் இப்போ அழுத்துறேன் வரேன் போடா வெளியே போடா ஃபார்ம் ஃபயர் இந்த கட்சின்ஸில் தாங்க உண்மையான ஏலியன்ஸோட ஃபார்ம்ஸ் பவர்ஸ்லாம் கொடுக்குறாங்க மற்ற எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஓகே இப்போ திரும்ப வரேன் ஓகே பிரிட்ஜ் முடியுது இப்போ இந்த டக்குனு அதை அழுத்தணும் ஐயோ அடுத்த முடியல கைஸ் ஐயோ அடுத்த முடியலையே கைஸ் டக்குனு ஸ்க்ரீனில் அது லோட் ஆகலை இப்போ முடிச்சிட்றேன் பாரு இவன் வயசு தான் அவள் அண்ணன் காப்பாற்றுறேன் போ காப்பாற்று அவ்வளோதான் ஒரே தட்டுக்க முடியாது நம்மளை இப்போ காப்பாற்றி போகும்போது இதை உடைக்க வருவானா இந்த இடத்துல கரெக்டாக இருந்தோம்னா நம்ம பண்ணி ஓடு நான் போகலாம் ஏதோ டூப்ஸ் போவேன் தடுத்தாச்சு வந்து கரெக்டாக லேண்ட் ஆகிடுச்சு இப்போ அவன் அங்கே போகிறான் இப்போ நம்மளும் போகணுன்னு தான் நினைக்கிறாங்க ஓகே என்னது அல்டிமேட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சூப்பர் அல்டிமேட் ஃபார்ம் ஃபயர் சூப்பர் செம்ம ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பா இந்த கேமில் கரெக்டான டைமில் அல்டிமேட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க செம்மையாக ஓகே இப்போ ஃபைட்டு இவனெல்லாம் ஈஸி தான் அடிச்சிடலாம் ஓகே ஸ்பெஷல் அட்டாக்ஸ் என்னெல்லாம் இருக்குது சரி அந்த அல்டிமேட் ஃபார்ம்ஸ் வந்து ஸ்பெஷல் அட்டாக்ஸ் என்ன இருக்கும் அதான் எனக்கு அந்த அல்டிமேட் ஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க பாருங்க இது திரும்ப பவர் ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் அந்த அல்டிமேட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது அது செம்ம ஜாலியாக இருக்கும் ஒரு வே தான் முடிஞ்சு அவங்க அதை இப்போ இவன் எங்கே இருக்கான் பின்னாடி வந்து அடிச்சா பெட்டெக்ஸில் அடிக்கிறாங்க இப்போ இவன் நான் அடிப்புமா ஏறான் அடிக்க இருங்க நம்ம அட்டாக்ஸ் போடுவோம் ஐயோ அட்டாக் போட முடியல அது ஒர்க் ஆக மாட்டேங்குதே ஓகே இவங்க திரும்ப வந்துட்டாங்க ஓகே எல்லாருக்கும் இந்த ரே அவ்வளோதான் பாருங்கள் ஒரு அடியிலே செத்துடுறாங்க அதான் அல்டிமேட் ஃபார்ம் பவர் அது எப்படி சொல்கிறதுன்னா ஈஸியாக எல்லாரையும் அடிச்சிடலாம் அதான் இந்த அல்டிமேட் ஃபார்முக்கு இருக்குது ஆனால் நம்ம இந்த அல்டிமேட் ஃபார்ம்ஸ் வந்து சாப்பிடாது அதான் அப்படின்னா மொட்டை கேம் ஆகிடுவோம் ஆனால் சத்தியமாக அது மொக்கையாக தான் இருக்கும் ஓகே நான் லாங் ரேஞ்ச் அட்டாக் அப்போ தான் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன் லாங் ரேஞ்ச் ஓகே கிளாஸ் வச்சுருக்கு ஈஸியாக அடிப்பாங்க இது செம்மையாக ஒரு ஹெல்த் செம்மையாக இருக்கும் இது முடிச்சுட்டு நான் அட்டாக் யூஸ் பண்ணி பார்க்குறேன் ஒரு செகண்ட் போடா வெளில இப்போ அட்டாக் யூஸ் பண்ணி வச்சுக்கோமா இது நல்லா தான் போகுது ரீசெண்டாக போகுது சூப்பர் நல்லா தான் போகுது அப்பா வேறு இந்த ஃபஸ்ட்டு தான் செம்மையாக இருக்கும் தான் அல்டிமேட் ஃபார்ம்ஸோட பவர் டபுள் ஜம்ப் மட்டும் இந்த பிரச்சனையே இருக்கும் அதான் என்னோட டபுள் ஜம்ப் மட்டும் கொடுக்கும் அதான் இப்போ அவனை அட்டாக் பண்ண முடியல அது ஸ்ட்ராங்காக வியூன்றான் ஓகேப்பா பாருங்க இதெல்லாம் போட்டு விட்டு நெட்ஸ்லாம் அவன் வச்சுருப்பாங்க நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க அதெல்லாம் அவனோட ஸ்பெஷல் எபிலிட்டி அதான் சொல்லலாம் ஓகே அதெல்லாம் பாக்ஸு யூஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் கொடுத்துருவாங்க இந்த கேமு எப்படி சொல்கிறது பழைய கேமாக இருந்தாலுமே ஒரு நல்ல எஃபிஷியன்சியோட கொடுத்துருப்பாங்க இல்லையா அவன் எங்கே இருக்கானுன்னு தெரியல காட்டுத்தனமாக சொல்கிறேன் அதுவும் எழுத்து குறையுது அவன் ஓகே ஆனால் நல்ல கேமு அதான் சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலி இந்த கேமுக்கு ரேட்டிங் நான் வந்து 10க்கு 9 கொடுப்பேன் கண்டிப்பாக கொடுப்பேன் ஏன்னா பழைய கேம்லேயே ஏன் ஃபோன் அப்படி இருக்கிறனால தான் கிராஃபிக்ஸ் மொத்தமாக இருக்க முடியும் மற்றபடி இப்போ இருக்க கிராஃபிக்ஸ்க்கு இந்த கேம் எவ்வளோ ஒர்க் தெரியும் செம்ம கேம் ஆனால் பாருங்க பேசிக்கிட்டே நினச்சிட்டேன் ஆனால் இந்த கேம் கண்டிப்பாக ஏற்றுறதுக்கு நான் எப்படியும் கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன் அது இன்னும் அவ்வளோ பெரிய சம்பவத்தெல்லாம் கிடையாது ஈஸியாக முடிச்சிடலாம் சிம்பிள் தான் ஒன்றும் இல்லை சும்மா போய் நான் 2 ஆப் ஏற்றணும் ஃபோல்டர் ஏற்றணும் அதை எப்படி கண்டினியூ பண்ணுன்றத முடிச்சிடலாம் பாஸ்வேர்டை பேசிக்கிட்டே ஓடிட்டு இருக்கேன் ஓகே இப்போ முடியாத போது அவ்வளோதான் அந்த அட்டாக் யூஸ் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கும் ஹெல்த்து குறையுது அதான் பிரச்சனை ஹெல்த்து குறையாமல் அடிக்கிறதுக்காக ஹெல்த்து குறையாச்சு ஆக மாட்டேன் எப்படிங்க அது எனக்கு தெரியும் இதெல்லாம் செத்த மாறிடும் என்னடா சார் என்னடா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே பேசுகிறியா இல்லை பேசிட்டு முடிச்சுட்டு ப்ளே பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் ப்ளே பண்ணிக்கிட்டே தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் வாய்ஸை என்ன பண்ணுறது அந்த ஆப்ஷன்லாம் வந்து நமக்கு இன்னும் அதாவது ரெக்கார்ட் ஆப்ஷன் பண்ண தெரியாது போக்க மாட்டேன் அப்படியே அதை ஒரு உறுதிமொழியாக சொல்ல வேண்டியது வேறு போட்டுக்காங்க கடுப்பாக இருக்குது
ஓகே ஓகே இவன் அடிச்சாச்சு. இப்போ திரும்ப அவன் ஸ்க்ரீனை விட்டு மாறிடுறாங்க. ஸ்க்ரீன் டர்னிக்கே இந்த எல்லுன்ற ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நான் யூஸ் பண்ண முடியல. அதான் எனக்கு இதில் கடுப்பு. அதை தாண்டி அதுவும் இல்லை. இவன் அடித்தே முடிச்சிடலாம். கிடையாது அடித்தே முடிச்சிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிட்டேன். ஓகே இப்போ அட்டாக் வரானா? இல்லை அடிக்கல இறாளே. ஐயோ எனக்கு இந்த சடன் அட்டாக்ஸ்லாம் வராதுங்க டக்குன்னு. இப்போ பாருங்க பிடிக்கிறான். கடலே திரும்ப வாடா. வா வாடி நீ வாடி போனுக்கு இருக்குது. வா பாக்ஸ் வா குடி போ ஃபேமிலி குடிச்சு தூக்கி போடு. அவ்வளோதான் ஸ்க்ரீனில் போட்டு கதறிட்டான். இப்போ நம்ம போய் ஐயோ பீஸு இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடும் கதை. அவ்வளோதான் பீஸு ஓகே பீஸு எடுத்துட்டான். ஓகே இப்போ கரெக்டாக இதில் காட்டுறாங்க. இப்போ நம்ம வந்து இது ஷிப்பில் இருக்கோம். அதாவது ஏலியன்லாம் பவுண்டரி ஹண்டர்ஸ் தான். இவங்க ப்ளம்பர் கம்யூனிகேஷன் சேனல்ஸ்லேயே நமக்கு எதுவுமே வரலை. நான் அவங்கள ரீச் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது கெபின் செக் பண்ணேன். ப்ளீஸ் அதான் காமிக்கிறேன். ஓகே நான் சொன்ன அந்த ஓகே நோவே. இப்போ நம்ம அங்கே போய் ஆகணும், ஏதாவது பண்ணி ஆகணும். ஆட்டோமேட்டிக்ஸ் கம்முன்னு வருது. ஆஸ்மெட்டிக்ஸ் ஓகே அது ஆட்டோமேட்டிக்ஸ் பேரியர் எதுவும் பண்ண முடியாது, ப்ரொடெக்ட் பண்ணவும் முடியாது. ஆஸ்மத் நீங்களா இங்கே என்ன பண்ணுறீங்க? நான் வந்து கண்டிப்பாக இங்கே ட்ரபிள் இருக்கிறனால வந்து தான் ஆகணும். இப்போ என்னால் பிரச்சனை இல்லை, இதனால தான் பிரச்சனை. இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு. இந்த கிரியேச்சர் வந்து ரொம்ப பவராக இருக்கான். அல்டிமேட்ரிக்ஸில் இருக்க பவர்ஸை விட ரொம்ப பவராக இருக்கான். ஸோ இவனை ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் தான். ஓகே நான் அவனை பார்த்துக்கிறேன், நான் நம்புறேன்றான். பட்டு இப்போ என் பவரோடன்றான். ஓகே அதனால் டெம்பரரி என்ஹான்ஸ் பவருக்காக அல்டிமேட்ரிக்ஸ்க்கு சில பார்ட்ஸ்லாம் இருக்குன்றாங்க. கிரியேட் அப்போ அதை பண்ணுங்கன்றான். என்னால் முடியாது, ஏன்னா அதோட ஆன்சர்ஸ்க்கு வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். நான் வந்து பர்பஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சயின்சஸில் வந்து லீட் பண்ணி இன்வென்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஆம்னிட்ரிக்ஸும் அல்டிமேட்ரிக்ஸும் ஒன்றா சேர்ந்தா அந்த பார்ட்ஸ் அதை காட்டுறாங்க பார்த்தீங்களா, பிரித்து மனசு வச்சுருக்காரு. ஸோ ரிமைன்ஸ் அல்டிமேட்ரிக்ஸை கிராஷ் பண்ணி நிறைய தூளாக போட்டிருக்கேன். கேல்வன் சென்டிங்ஸ்லாம் போட்டு அதை நிறைய இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ அதை நம்ம எப்படி எடுக்குன்றாங்க அப்படின்றாங்க மனுஷன். இப்போ வந்து பாயிண்ட் அது இல்லை, நம்ம இப்போ வந்து இந்த லேண்ட்ஸ்கேப், அதாவது இந்த எந்த இடத்துல இருந்து நம்ம அதை எடுக்கணுன்னு பார்த்தாலும் இப்போ வந்து இந்த வேர்ல்டுலேயே அது சுற்றி இது இருக்கான். இப்போ வந்து அதனால் நம்ம வந்து அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம அந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கணுன்றாங்க, அதாவது அந்த பார்ட்ஸ்லாம். ஓகே இப்போ வெதர் பலூன்ஸ் மாதிரி இதெல்லாம் இருக்குன்றாங்க. ஓகே மிஷின் கம்ப்ளீட்டட் கைஸ். ஓகே இந்த மிஷினும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மிஷின் அக்காம்ப்ளிஷ்ட். இப்போ நமக்கு வந்து வேறு